வணக்கம் வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ பட்டமளிப்பு விழா வர இருக்கிறது. அதுக்காக நாங்கள் இந்த ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கிறோம். இதை பத்தி நீங்க தான் வாசிச்சு அறிமுகம் செய்யணும். நீங்க இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து கேட்டா நிச்சயமா நடத்தான் வேணும். நான் மிக என்ன நீங்கள் வளைக்கிறதுக்கு மிக்க நன்றி. இந்த சிறுகதை தொகுப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய அந்த கேள்விக்கான பதில் வந்து இந்த இடத்துல இருந்தே அந்த பதிலை நாங்கள் தேடுவோம். இப்ப வந்து பாருங்க, இதுல நிறைய படைப்புகள் இருக்குது. ஆனால் தமிழன் முதலாவது தமிழ் ஆதி மனிதன் தோன்றினில இருந்து இவ்வளவு தானா படைப்புகள் ஆண்டு கேட்டால் அவன் வாய்மூலமாக பேசிய விஷயங்கள் எல்லாம் நிறைய அந்த பதிலே இல்லை. அப்ப எவ்வளவு விஷயங்களை எங்களுடைய மூதாதையர்கள் பேசி இருப்பார்கள். அதுல வந்து எங்களோட சமூகத்துக்கு தேவையான பல விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் பதியப்பட்டதாட்டா இல்லை. அப்ப நாங்கள் வந்து இப்ப புலம்பெயர்ந்த தமிழர்களாகிய நாங்கள் வந்து இங்க புலம்பெயர்ந்த மதங்களுக்கு எங்களோட சமூகத்துல பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அப்ப நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்களை கொண்டு போகணும். அப்படி என்று சொன்னா உங்களை மாதிரியான பிள்ளைகள் வந்து இப்படியான படைப்புகளை வந்து நீங்கள் கொண்டு வர வேண்டும். இப்ப பாருங்க, நான் வாய்ச்ச ஒரு சிறுகதையை பற்றி கூட சொல்றேன். வந்து ரஷ்யாவில் நடந்த ஒரு ரஷ்ய எழுத்தாளர் எழுதிய ஒரு சிறுகதை நான் வாய்ச்சிருக்கிறது. வந்து அது அவருடைய அந்த எழுத்தாளர் இருந்தது எத்தனையோ வருஷங்களுக்கு முதல், 50 வருஷத்துக்கு முதல் என்று வச்சுக்கொள்ளுமே. இன்றைக்கு நான் இருக்கிறது 2025. ஆனால் அந்த எழுத்தாளர் எழுதிய அந்த கதை வாய்ச்ச நான் அழுதேன். நான் இங்க இருந்தோம் அந்த அழுதேன். அப்படின்னா அந்த கதையினுடைய ஏற்படுத்தியிருந்த தாக்கங்கள் எவ்வளவு, அதற்குள்ள அந்த கற்றுக்கொண்ட விஷயங்கள் எவ்வளவு என்றது அது எனக்கு தெரியும். இது இந்த தொடர்ச்சியை வந்து நீங்கள் உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ப நான் வந்து அங்க வச்சு இந்த மீதியை நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம்.